ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் அனாலிசிஸ் vlog பார்க்கலாம். நேற்று நான் சொல்லியிருந்த மாதிரியே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே சார்ட்டில் நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். ஒரு பின்பார்க்கு அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், இங்கே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்துட்டு எக்ஸாக்ட்லி லோ ஆஃப் த லெவல் டெஸ்ட் பண்ணிட்டு மோடி இன்சைடடாக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு நாளைக்கு செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தேர்ஸ்டே அன்னைக்கு மேக்ஸிமம் இன்னைக்கு இதை பிரேக் டவுன் கொடுக்காது, திரும்ப வந்து உள்ளேயே க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இருந்தது. பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா போத் சைட்ஸ் மூவ் ஆகுது. ஸோ கீப் ஸ்டாப் லாஸ் ட்ரேட் ஒன் ட்ரேட், அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸ் இருந்தாலும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே வருது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே போகுதுன்னு மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுத்து செல்லிங் தான் போகும், பையிங் தான் போகுதுன்னு பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா உங்களோட கேபிட்டல் ஃபுல்லாக எரோட் ஆகிடும். ஓகேங்களா? அதேமாரி உள்ள நடுவில் ஜம்ப் பண்ணி ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணிட்டு அதே ஃபார்முலாவை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிங்கனாலும் லாஸ் ஆயிடுவீங்க. ஸோ நாளைக்கான பிளான் என்னன்றது சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த ஜோன் கிட்ட ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அதாவது இந்த ஜோன்னு நான் சொல்கிற வர ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஒன் செகண்ட். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 46,310 இருக்குது. ஒன் செகண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீக்லி பிவட் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அதே இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இதோ இந்த இடத்த நான் கொஞ்சம் மூவ் பண்ணி காட்டினேன்னா உங்களுக்கு தெரியும், எல்லோ கலர் லைன் இருக்குது, 310 எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் நான் பார்க்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் நான் பார்க்குறேன். நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன், மோடி சொல்கிற நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன். ஏன்னா இதை திரும்பவும் இங்கே போயிட்டு இங்கே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக நான் ரெசிஸ்டன்ஸாக தான் பார்க்குறேன். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேபி பிரேக் டவுன் கொடுத்துச்சு அப்படின்னா ட்ரெயில் பண்ணிட்டே போங்க. பட் ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது இந்த டே லோ கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். நான் ஒரே ஒரு சைடு ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் வைக்கிறேன், நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன். ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சைடில் இருக்கலான்னு இருக்கேன், கேட் ஆன் த வால் வேணாம். இந்த அன்னைக்கு நான் நேற்று பிளான் பண்ண மாதிரியே நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், மோடி வந்து இது நெகட்டிவ் கேண்டலாவே இன்சைடடாக க்ளோஸ் ஆச்சு இந்த க்ரீன் பின்பார்க்குள்ளே அப்படின்னா நாளானிக்கு வந்து ஒரு பிரேக் டவுன், அதாவது ஒரு பிரேக் டவுன் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கேருந்து ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் இங்கே போனாலும் சரி, அதாவது மார்க்கெட் இங்கேருந்து எங்கேயாவது ஓப்பன் ஆகிட்டு இங்கே போனாலும் சரி, இல்லை எடுத்தோடனே இங்கே நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆனாலும் செல்லிங்க்கு தான் நான் வந்துட்டு எய்ம் பண்ணுவேன். செல்லிங்க்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த கேண்டிலோட லோ, அதுக்கப்புறம் இந்த கேண்டிலோட லோ, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் போகுதா லெவல்ஸ்னு பார்ப்போம். சப்போஸ் நான் தப்புன்னு சொல்லி மார்க்கெட் மேலே புல்லிஷாக ப்ரூவ் பண்ணாலும் நான் ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளில வந்துடுவேன். மார்க்கெட்னு பார்த்தா இப்படியும் நடக்கும், அப்படியும் நடக்கும், அப்படியும் நடக்கும்னு திங்க் பண்ணிட்டே இருக்க முடியாது. எனி ஒன் சைட் நம்ம ஸ்ட்ராங்காக ஸ்டே பண்ணிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்தோமா தான் நம்ம ப்ராசஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். எல்லா சைட்ஸும் வந்து நம்ம ரேண்டமாக ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, பையிங் போனால் பையிங், செல்லிங் போனால் செல்லிங் போட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம ஸ்டாப் லாஸ் கண்டினியூஸாக ஹிட் ஆகிட்டே இருக்கும், நம்மளால சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. ஸோ சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக என்னோட அனாலிசிஸ் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி இங்கே போனாலும் நான் இங்கே செல்லிங் தான் பண்ணுவேன். எடுத்தோன்னே இங்கே நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தாலும் இங்கே செல்லிங் தான், இங்கே போய் இங்கே நெகட்டிவ் வந்தாலும் செல்லிங் தான். ஸோ ஓவரால் நாளைக்கு நான் செல்லிங் மார்க்கெட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் சி. அப்படி செல்லிங் நடக்காமல் இருந்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு சின்ன ஒரு இன்சைடட் ஒரு க்ரீன் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். பெரிய ஒரு புல்லிஷ் மூமெண்டம் நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒன்லி நெகட்டிவ் மூமெண்டம்க்கு நான் பிளான் பண்ணுறேன். இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா எந்த லெவல் நான் சொல்லியிருந்தேன்னு உங்களுக்கு தெரியும், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 46,310 இந்த லெவலில் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் மூமெண்டம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்துட்டு பிளேலிஸ்ட், எஜுகேஷன் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதை போயிட்டு புதுசாக பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னோட எஜுகேஷன் லிஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோடி நோ vlogல பார்க்கலாம்.